அடுத்த பாடல் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பாடல், மேக மீதினில் இயேசு வேகமுடன் வரப்போறாரு. வருகையை பற்றி ஆண்டவர் பாடல் கொடுத்தார்ல, அந்த பாடல் எப்படி ஆண்டவர் கொடுத்தாரு அதை பற்றி சொல்லுங்களேன். கன்வென்ஷன் நடத்திட்டு இருந்தேன். சரி, அந்த ஃபைனல் இது கடைசி நேரத்துல இதை வற்புறுத்தி சொன்னேன். யாரும் இது வருகை பற்றி நீங்க கேர்லெஸ்ஸா இருக்க கூடாது. சரி, முதல்ல நீங்க ரட்சிக்கப்படணும் எல்லாம் சொல்லிட்டேன். அது பிறகு அதை தியானித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் வந்து, அதாவது நீங்க போகிற எல்லா கூட்டத்திலும் நான் பார்த்திருக்கேன். அந்த காலத்துல கடைசி நாள்ல வருகை பற்றி நல்ல அழுத்தம் திருத்தமா சொல்லுவீங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே கர்த்தர் அந்த பாடலை கொடுத்தாரா? ஓ, அற்புதமான பாடல். நீங்க எல்லாரும் அனுபவிக்கணும். கரெக்ட். இது ஆண்டவர் இந்த நாள்ல உங்களுக்காக கொடுத்துருக்காரு. எல்லாம் வந்துட்டீங்கன்னா எல்லாரும் அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணிடுவீங்க. அதனுடைய இது முக்கியத்துவம் அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஆமா. அதனால அது முடிகிற வரைக்கும், அந்த கன்வென்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த பாட்டையே நான் பாடி உங்களுக்கு சொல்லித்தருவேன். சரி, எல்லாரும் கத்துக்கிட்டாங்க. எஸ்ஏ கிரவுண்ட்ல ஆண்டவர் இந்த பாடலை கொடுத்தார். அதுக்கு பிறகு இந்த பாடலை கம்போஸ் பண்ணி அடுத்த வருஷமோ அல்லது அடுத்த மாசமோ நீங்க எல்லா இடத்துக்கும் போய் போன கூட்டங்கள்லாம் பாடியிருப்பீங்க. இந்த பாடல்ல நீங்க என்ன கருத்தை சொல்ல விரும்புறீங்க? வருகை பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லா இடத்துலயும் சொல்லுவீங்களா, இயேசு கிறிஸ்து வரப்போறார் சொல்லியிருக்கு. அவரே சொல்லியிருக்கார் சீக்கிரம் வருவேன்னு சொல்லி. இது வந்து சீக்ரெட் கமிங். அதனால அது கொஞ்சம் பப்ளிக் ஆகாம பயப்பட்டுருக்காங்க எல்லாரும். வருகை கேட்டாலும் பயப்படுவாங்க ஜனங்க. அதனால அதை சொல்லிட்டே இருந்துட்டு டக்குன்னு ஒரு தடவை ஸ்டாப் பண்ணிட்டு நாங்க எல்லாரும் எழும்பி சொல்ல ஆரம்பிச்சிருவோம். உடனே அவங்களுக்கு நல்லா விளங்கும். நம்ம தமிழ்ல கிளியரா பேசுறோம். சரி சரி. அவங்க எல்லாம் ஆசையா கன்வென்ஷன் வச்சா உடனே ஏறுவாங்க. நீங்க போன வெளிநாடுல எல்லாவற்றிலும் அந்த வருகையை பற்றி பேசியிருக்கீங்களா? அவங்கெல்லாம் எல்லாம் இங்கிலீஷ் ரொம்ப ஃப்ளூவன்ட்டா இருக்கும். ஆமா, நீங்களும் இங்கிலீஷ்ல பேசுவீங்களா? பேசுவேன். அது ஏதாவது ஒண்ணு அவங்க சொன்னா உடனே அதை கட் பண்ணி அது தெளிவா சொல்லிடுவேன். நீங்க சொன்னது கரெக்ட்னு சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்புறம் அப்படியே நம்மள கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. நீங்க போகிறதுக்கு முன்னாடி வருகை பற்றி சத்தியங்கள் அந்த நாடுகளை தெரியாதுல்ல? ஒண்ணுமே தெரியாது. அப்ப நீங்க போன ஒரு பார்த்தா உலக நாடுல வருகை பற்றி சொல்றேன். நான் போனதுலேருந்து வெறும் இதேதான். அங்க ஆண்டவர் வரப்போறார் அப்படின்னு அந்த ஹிந்துஸையும் எதிர்த்து பேசுவாங்க. அவங்களே முன்னாலேயே சொல்லுவாங்க. ஓ, பெரிய பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது. அந்த எழுப்புதல் வந்ததே அங்க. அதனாலதான் நீங்க போன ஒரு பாடு தான் வருகை பற்றி சொன்ன பின்புதான், இந்த பாடல் பிறந்த பின்புதான் பெரிய ஒரு எழுப்புதல் எல்லா இடங்களிலும் நீங்க போன இடங்கள் எல்லாம் வந்துச்சு. சிஸ்டர் லலிதா, அவங்க நீங்க சொல்லுங்களேன், இந்த பாடல்ல என்ன சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, சொல்ல விரும்புறாங்க, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சொல்லுங்க. அது ஜெபத்துடன் கண்விழிப்பா இருந்து ஜாக்கிரதையுடன் எல்லா ஆசை இச்சைகளையும் தள்ளிட்டு வருகைக்காக காத்திருக்க வேண்டும். அப்போதுதான் சகல பரிசுத்தவான்களை அழைக்க இயேசு கிறிஸ்து ரகசியமா வரும்போது எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆமா. அந்த உங்க சீயோன் சுவிசேஷ ஜெப ஐக்கியத்திலேயே நீங்க நடத்தின எல்லா ட்ரைனிங் ப்ரோக்ராம்லயும் பெண் பிள்ளைகளையும் அல்லது ஆண்களையும் வருகைக்காக ஆயத்தப்படுதான் உங்களுடைய முக்கிய நோக்கம், லக்கு இல்லையா? சிஸ்டருடைய நோக்கம். அதுக்கு பரிசுத்தமா வாழணும், பரிசுத்தமா இருக்கணும் என்ற போதனை சத்தியங்கள் எல்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா? இந்த பாடல்ல நீங்க சொல்ல இருக்கிற சத்தியங்கள் என்ன? வருகை பற்றி இந்த பாடல்ல, மேகமெதில் இந்த பாடல்ல சொல்ல வேண்டிய சத்தியங்கள், நீங்கள் வலியுறுத்தக்கூடிய சத்தியங்கள் என்ன? அதை பற்றி சொல்லுங்களேன். பாட்டுல இருக்கிறத முதல்ல எடுக்கணும். பாட்டுல இருக்கிறத எடுக்கணும்னு சொல்றாங்க. இந்த கடைசி காலத்தில் இப்பூமி இன்பம் தள்ளிடும், இந்த பூமி இன்பங்கள் தள்ளி வாரங்கள் யாவும் நீக்கிடுவோம், பேரின்ப ராஜ்யம் சேர்ந்திடுவோம். இதுதான் அதாவது இந்த உலகத்துல ஆசை கூட. சொல்லுங்க, அதனுடைய தகுதி என்ன? அந்த இடத்துக்கு ரொம்ப நல்ல இடத்துக்கு நம்ம போகலாம். சரி, அதுல நல்ல மேகமிதில் நம்மளை கொண்டு போ நம்ம வெல்கம் பண்ணுவாங்க. ஆனா அதுல ஒரு இது இருக்குது, உள்ள நுழையணும்னா எவ்வளவுதான் இருந்தாலும்
அதுக்குரிய தகுதி இருக்குது, அதை தான் உட்காந்து கேளுங்க. சரி, போகிறோன்னுக்கிட்டே இருந்தால் போதாது. யார் போவாங்க? அதனுடைய அது என்ன தகுதி உங்களுக்கு போகிறதுக்குன்றத சரி சொல்லுவோம். அந்த தகுதி இருக்கான்னு கேட்டால் எல்லாரும் தலைக்கு வந்துருக்காங்க. யார் தான் போவாங்க வருகைக்கு? பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. ஆயத்தம் இல்லாம பரிசுத்தவான்கள். இந்த வருகையை குறித்து 2 வகையில சொல்றாங்களா, அதை பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க? வருகையை பற்றி அவர் வருவார் என்று சிலர் அதை நம்புறது இல்லையா? ஆமா, ரகசிய வருகை அப்புறம் பகிரங்க வருகை அப்படின்னு நீங்க அடிக்கடி பிரசங்கம் பண்ணுவீங்களே. ஆமா, இந்த ரகசிய வருகையில யார் போவாங்க? ரகசிய வருகையில் ஆயத்தமா காத்திருப்பாங்க, அதுக்கே காத்துட்டு போயிடுவாங்க. மற்றவங்கலாம் இவங்களை கைவிடப்படுவாங்க. இவங்கள அவ்வளவா மதிக்க மாட்டாங்க, கைவிடப்படுவாங்க. இந்த பூமியிலே இருப்பாங்க. அவங்க எல்லாம் அந்தி கிறிஸ்து ஆட்சியில் இருப்பாங்களா? அந்தி கிறிஸ்து ஆட்சியில அவங்களுக்கு கீழ்பட்டு கிடப்பாங்க, கண்டிப்பா கிடப்பாங்க. அப்போ இந்த பாடல நீங்க சொல்ல வந்த சத்தியம் எல்லாம் ஆயத்தமா இருக்கவங்களாம் அவரோடு கூட போயிடுவாங்க. கைவிடப்பட்டவங்க உபத்திரவ காலத்துல கஷ்டப்படுவாங்க, அந்தி கிறிஸ்துவின் காலத்துல கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. நான் சொல்றது கரெக்ட் தானே? அதானே நீங்க பிரசங்கத்தெல்லாம் சொல்லியிருக்கீங்க. நாங்களே கண்ணீர் விடுவாங்க. எதுக்கு? இந்த மாதிரி ஜனங்க அழிஞ்சு போறாங்களே. ஓஹோ, சோ நீங்க கண்ணீர் விடுறது வந்து அதுவும் கண்ணீர் விடும். கண்ணீர் விட்டு பிரயோஜனம் இல்லை. கொஞ்சம் தான் பேசுறேன், அதை வச்சு மனசுல அவரை தான் நீங்க பிடிக்கணும். அவரை விட்டுட்டு நீங்க வேற ஏதாவது பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவுதான், அந்த மகிமையினுடைய அந்த இது கிடைக்காது. நாங்க கிறிஸ்டியன்ஸ் தான், நாங்க பெண்டிகாஸ் தான், நாங்க இது அப்படி இப்படி இப்படின்னு சொல்ல கூட ஒன்னும் அங்க செல்லாது. ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. அந்த கதைலாம் செல்லாது. ஆயத்தம் உள்ளவர்கள் தான் கண்டிப்பா போவாங்க. நீங்க சொல்ல வந்த அத்தனை கருத்துக்களையும் பாடல்ல எழுதிட்டீங்க. இப்ப ஜனங்களுக்கும் சொல்லிட்டீங்க. கடைசியா ஜனங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க எல்லாருக்கும் ஆண்டுடைய வருகைக்காக? இந்த கடைசி காலத்திலே இப்புவி இன்பம் தள்ளிடுவோம், பாரங்கள் யாவும் நீக்கிடுவோம், பேரின்ப ராஜ்யம் சேர்ந்துடுவோம். இதெல்லாம் செஞ்சாதான் அந்த பேரின்ப ராஜ்யம். இந்த புவி இன்பங்கள்லாம் தள்ளி அவருடைய வருகைக்காக ஆயத்தமானாதான் அந்த பேரின்ப ராஜ்யத்துல போய் சேர முடியுமே தவிர இல்லைன்னா ஒருத்தரும் நுழைய முடியாது. கரெக்டா சொல்லிட்டீங்க. இது சுத்த சுவிசேஷம். ரொம்ப நிச்சயமா நீங்க சொல்லிட்டீங்க. அதுக்கு முந்தி பிரதர் அண்ட் மிஷன், அதுக்கு முன்னாடி நீங்க பிரதர் மிஷன் வருகை பற்றி தெரியாது உங்களுக்கு. அவங்க இதுவங்களும் தான் இல்ல, சாதாரண தெரியாது. அந்த சபைக்கு பேர் அந்த வெளிச்சம் இல்லாதவங்களுக்கு தெரியாது. இப்போ இந்த வெளிச்சத்துக்குள்ள நீங்க வந்த ஒரு பாடு, நீங்க பெற்ற வெளிச்சத்துல அநேகரை நடத்திருக்கீங்க. இந்த பாடல் வழியாக சொல்ல வேண்டிய கருத்துக்களை எல்லாம் புகுத்தி நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த பாடலை இப்பொழுது ஏஞ்சல் டிவி நேயர்களுக்காக தயவுசெய்து பாடுறீங்களா? வீசியாய் சுழி வந்திடுவார்.
சிஸ்டர், இந்த 2 பாடலையும் இன்றைக்கு ஏஞ்சல் டிவி அரங்குக்கு வந்து பாடி வருகை பற்றி சத்தியங்களை சொன்னதுக்காக இயேசு நாமத்தினாலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன நேரிலே இந்த 2 பாடலையும் கேட்டீங்க. தம் கிருபை பெரிதல்லோ, கிருபையை பற்றியும் வருகையை பற்றியும் மேக மீதினில் என்ற பாடலை கேட்டீங்க. கடைசி நாட்களில் சிஸ்டர் மிக தெள்ள தெளிவாக வருகை பற்றி சொல்லிட்டாங்க. ஏஞ்சல் டிவியின் ஸ்லோகம் அதான், வருகைக்காக நீங்கள் எப்படியாகிலும் ஆயத்தமாக வேணும். இதுதான் சிஸ்டருடைய விருப்பம், ஐயாவுடைய விருப்பம், ஏஞ்சல் டிவியின் விருப்பம், கர்த்தருடைய விருப்பம். சரியா? சிஸ்டருக்காக, சியோன் சுவிசேஷ ஜப ஐக்கியத்தின் ஊழியங்களுக்காக, சபைக்காக ஜெபிக்க ஒரு நாளும் மறக்கவே கூடாது. சரியா? திரையில் தோன்றும் விலாசத்தை குறித்து கொண்டு, எண்களை குறித்து கொண்டு அவர்கள் ஆராதனைகளை பங்கு பெறுங்கள், அவர்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். அவர்கள் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கின்றார்கள். சரியா? அடுத்த நிகழ்ச்சியில் மறுபடியும் சிஸ்டர் சந்திக்க போகிறோம். ஏஞ்சல் டிவியை மறக்காதீங்க, ஜெபம் பண்ண மறக்காதீங்க. God bless you.